திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க முதற்கட்டமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இரண்டு பக்கமே இரண்டு கூட்டணிகளுக்குமே அது டஃபா தானே இருக்க போகுது. விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறமா தேமுதிக பாமக அவங்களும் கூட்டணி ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பேசுறாங்க, விரும்புறாங்க. அதை தாண்டி அதிமுக பாஜகவுக்குமே உள்ள கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கடந்த கால அரசியல்கள்ல இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அது பைபோலார் பாலிடிக்ஸ் தான். அதை ட்ரைபோலரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா மூணாவது அணின்னு அமையக்கூடியது எதுவுமே ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு டிஸ்டர்ப் பண்ற இதுவா இருக்கலாமே தவிர அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாங்கிறது இருப்பாங்க. ஆமா, அந்த வகையில பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கிறது அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள், திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னாக்க அந்த பேசிஸ்ல தான் பிரைமரியா பேசுறோம். இப்போ இவங்க வந்தாங்க, விஜயோடைய இது வந்தாக்கா அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு போவோம். நீங்க சாமானியரை யாரை கூப்பிட்டு பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு டென்ட் இருக்குமானா டென்ட் இருக்கும். அது எந்த மாதிரியான டென்ட்டுங்கிறது தான் பாயிண்ட். யாருடைய வாக்கு வங்கியிலிருந்து இவர்கள் இந்த வாக்குகளை பெற போகிறார்கள்? முக்கியமா சொல்லணும், தேர்தல் பேரத்தை கொஞ்சம் சிக்கலாக்கி இருக்காங்கல்ல, சவாலாக்கி இருக்காங்கல்ல. அதிமுக பாஜகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. இந்த தேர்தல் பேரத்துல சிக்கல் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதிமுகவை விட தாவேகாவுடைய வரவு என்பது திமுக கூட்டணிக்கு தான் அதிகமான ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் நான் பாக்கிறேன். ஏன் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் பேசுறாங்க, எல்லாமே சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வாட்டி கூட்டணியில் ஆட்சி தான், அதே மாதிரி எங்களுக்கு கூடுதல் சீட்டுகள்லாம் வேணும், 100 சீட்டு வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசியதை கூட பார்த்தோம். அந்த மாதிரியாக இருக்கும்போது கூட்டணி இந்த இதுல இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வைக்கும்போது அவங்கள ஏற்கனவே தாவேகா தரப்புல இருந்து கூப்பிட்டாங்க காங்கிரஸ் தங்களுடைய பக்கம் அப்படிங்கறத பாக்குறோம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் எடப்பாடி பழனிசாமியே நாங்க ரெட் கார்பெட் விரிக்கிறோம்லாம் சொன்னாங்க. அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்பவுமே எப்படின்னாக்க நீங்க அங்க ஒரு உரசல்களை உருவாக்க முடியுமா? இப்போ கடந்த முறை என்னன்னா திமுக எதுல சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக இதன் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பீரியட்ல அதை பற்றிய ஒரு பரப்புரை ரொம்ப தெளிவா கொண்டு போனாங்க. அதனாலதான் ஒரு பிளவு ஏற்படுது. என்ன சொன்னாங்க? சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் அதிமுக இருக்கிறது, அதனாலதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறதெல்லாம் சொன்னதுனால பாஜகவை கழட்டி விட்டு எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சாங்கிறத பாக்குறோம். அது ரிசல்ட் என்னங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவும் அதன் தலைமையும் முழித்து கொண்டார்கள். ஓகே, நம்ம ஒரு இமேஜினரி ஓட் பேங்க்குக்காக ஒரு ரியல் ஓட் பேங்கை நம்ம இழக்க வேண்டாம்ங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, அந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்ய முடியுமானா அது நீங்க அந்த காலத்துலயும் முடியாதுங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு இவங்க இந்த தரப்புல. இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா, விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன கேக்குறாங்க, எங்களை நம்பிதான் ஓட்டு போடுறாங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்ல நான் இப்ப அது நான் எதுவுமே கிளாரிஃபை பண்றேன். ஒரே செகண்ட், எனக்கு புரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நேரடியா வந்துடணும்னு பாக்குறேன். தாவேகாவினுடைய வருகை அப்படின்றதும் இந்த ஓட் ஷேர், பேர வலிமை, இதெல்லாம் பிரச்சனைன்றது திமுகக்கு தான் அதிக பிரச்சனை, அதிமுக சைடுக்கு அதிக பிரச்சனை இல்ல. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுபான்மைன்னா நம்ம யாரை சொல்றோம்? கிறிஸ்தவர்களை சொல்றோம், இஸ்லாமியர்களை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இஸ்லாமிய வாக்கு வங்கி அப்படின்னு இல்ல, பொதுவாகவே இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு நீங்க ஒரு வாக்கு வங்கின்னு வச்சுக்கோங்க. அதுல இளைஞர்கள் ஏஜ் ஃபேக்டர் வைஸ் வச்சுக்கோங்க. இளைஞர்கள் 25 கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, 25க்கு மேல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. 25 கீழே இருக்கிறவங்கள பொதுவா அந்த அவங்கள மட்டும் வச்சு ஒரு பெரிய டென்ட்டை நிச்சயமா விஜய் கட்சி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான நம்பரும் ஓரளவுக்கு சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போ சிறுபான்மையினர் பெரும்பாலும் ஓட்டு போடுவது ஒரு 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 இதுவா ஒரு ஓட் பேங்கா மொத்தமா அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இப்ப திமுகவுக்கு போடுவாங்க, அதன் கூட்டணிக்கு போடுவாங்கிறத கடந்த கால ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோங்கும் போது காங்கிரஸ் அண்ட் திமுகக்கு இப்போ அது விஜயை நோக்கி இந்த குறிப்பிட்ட இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஸ்லாமியர்களிடையே அவங்க பொதுவா ஒரு சர்வே நடத்தினதுல இன்னொன்னு வந்தது என்னன்னா, பெண்கள் ஒரு அன்அபிஷியல் சர்வே. ஒரு நிமிஷம் சொல்றேன். இதுல என்னன்னா, இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரி சொல்றேன். ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இவங்க எல்லாம் பண்ண சர்வேல என்ன பார்த்திருக்காங்கன்னா,
பெண்கள் வாக்கு, இந்த சிறுபான்மைன்னு நீங்க சொல்றக்கூடியதுல பெண்களுடைய வாக்கு, அதுவும் பிலோ 40 இருக்கிறவங்களுடைய பெரும்பான்மையான வாக்கு வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனி அதாவது சர்வேனாக இனி போட்டுருவாங்கன்னு எதையுமே சொல்றது இல்லை, எல்லாமே வாய்ப்பு இருக்கு. திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க சொன்னது இது திமுக கூட்டணிக்கு தான் பிரச்சனையா இருக்கும், அதிமுக கூட்டணிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லன்றீங்க. இப்ப அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் வெளியில போயிருக்காரு, ஓபிஎஸ் வெளியில போயிருக்காரு, செங்கோட்டையன் கலக குரல் எழுப்பி வெளியில போயிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட அதிமுக பாத்தீங்கன்னா 5 பார்ட்டா இருக்கு அப்படின்றாங்க. தினகரன் நேற்று சொல்கிறார் விஜயகாந்த் மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட சேர்ந்து அவங்க இன்னொரு அணி ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு. அப்ப அது அதிமுக பாஜக கூட்டணி அது வீக்கெண்ட் பண்ணாதா? இப்ப திரும்பவும் அது வீக்கெண்ட் பண்றது அப்படிங்கறதுல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ஒரு கம்யூனிட்டியா, இப்போ கடந்த தேர்தல்கள்ல நம்ம ஒரு சில தேர்தல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க டிடிவி தினகரன் அமமுக தொடங்கியதற்கான காரணம் என்ன, அதை தொடர்ந்து அவர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுல இனிஷியலா அவங்க வாங்கின வாக்குகளாக இருக்கட்டும், அவங்க வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவருடைய அப்படி நான் பிரிச்சு போக விரும்பல ரமேஷ் சேதுராமன். இப்ப விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பிளே ஆகுதுன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து அதிமுக ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்றது இல்ல, திமுகக்கும் தாவைக்கும் தான் போட்டின்னு போற இடத்துல எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாரு. ரைட், அப்படிதாங்க பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல திரு சீமான் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் இதெல்லாம் விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சீமான் அவர்களை எடுத்துக்கொண்டா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரியாக அவர் வந்து பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. அதுக்காக ரியாலிட்டி என்னன்னாக்கா அவங்க நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்கிறதா ஃபேக்ட் கிடையாது. அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சீமானுக்கு எவ்வளவு பதில் சொல்றாருன்னு தெரியல. இப்போ போன வருஷம் கட்சி தொடங்கின விஜய்க்கு அவர் மறைமுகமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்ல, ஒரு 10 செகண்ட் நீங்க சொன்ன விஷயத்துக்கு கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா பெருமளவுல அந்த ஓட்டுங்கிறத டென்ட் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறதுங்கிறதுனால இன்னைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு நான் பாக்குறேன். உங்க முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.